மீனராசி இறுதியா இருக்கக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கு? இந்த வருடம் நான் தான்டா இனிமேல் வந்து நின்னா அந்த மாதிரி இந்த வருடம் தான் அவங்க டாப்ல போறாங்க. காரணம் என்னவென்றால் கடந்த 2.5 வருடமா அனுபவிச்ச துன்பம் எல்லாம் ஒன்றல்ல இரண்டல்ல. தெரியும் அவனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணா அவனுக்கு வரலன்னு, ஆனா கூட அதுல கை வச்சு டெய்லி லாஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு லாஸ் சரி பண்ண இன்னொரு லாஸ், இன்னொரு லாஸ் சரி பண்ண இன்னொரு லாஸ், அந்த மாதிரி பக்கமே போகாதீங்க, ரொம்ப ஜாக்கிரதையா. அடுத்ததாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு ராசியில் இருக்கிற ஜென்மசனி இப்ப அடிக்ஷன்ல இருந்து வெளியவே வந்தாலுமே ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். 2026 இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசியினருக்கும் எப்படி அமைய போகுது, இந்த 365 நாட்கள்ல எதெல்லாம் எனக்கு சாதகமான நாட்கள், அதை நான் எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா பார்க்க போறோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது மீனராசி இறுதியா இருக்கக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கு? மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த வருடம் நான் தான்டா இனிமேல் வந்து நின்னா அந்த மாதிரி இந்த வருடம் தான் அவங்க டாப்ல போறாங்க. காரணம் என்னவென்றால் கடந்த 2.5 வருடமா அனுபவிச்ச துன்பம் எல்லாம் ஒன்றல்ல இரண்டல்ல. காரணம் என்னவென்றால் ராசியிலே இப்போ கும்பத்துக்கு வந்திருக்குல்ல இந்த ராகு, இந்த மாதிரி போன வருஷம் மீனத்துக்கு வந்திருந்தது. ராகு ராசியில் வர்றதும் ஒன்று தான், வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பிளாக் வர்றதும் ஒன்று தான். கண்ணை கட்டி காட்டில் விட்டுரும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அந்த மாதிரி ஒரு ராசியில் ராகு வந்துட்டார் போன வருஷம். இப்போ தான் எல்லாம் கிளியர் ஆகி நார்மலாகுது. 10 குரு பகவான் 5ஆம் இடமாகப்பட்ட சந்திரனுடைய வீட்டிலே உச்சம் பெறுகிறார். சூப்பர் விஷயமே இதுதான். இந்த சந்திரன் யாருன்னா மேடம், ஒரு வாழ்க்கையில் ஒருத்தரை ராஜாவாக்கி பார்க்கக்கூடியவர் சந்திரன். சந்திரன் தான் ராஜாவாக்கி பார்ப்பார். அப்போது இந்த ராஜாவாக்கி பார்க்கக்கூடிய அம்சத்தை குரு மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் பிளஸ் பண்ணுறார். அடுத்த ஜூன்லேருந்து இந்த மீனராசிக்காரர்களை அப்படி ராஜாவாக்கி சந்திரன் பார்ப்பார். வாழ்க்கையில் நான் வந்து இந்த ஒரு பெரிய இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேன், அது நடந்துடும். நான் ஒரு யூனிஃபார்ம் போட்டு இந்த கம்பெனியில் இந்த போஸ்டிங்கில் போகணுன்னு ஆசைப்பட்டேன், அது நடந்துடும். உனக்கு வேறு என்ன ஆசை சொல்லு. இது எல்லாத்தையும் சந்திர பகவான் அவருடைய லெவலில் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நான் எனக்கு ஒரு 10 பிஸ்னஸ் வரணும்னு எனக்கு இந்த உட்கார நேரம் இருக்கக்கூடாது, டைம் இஸ் மணி, அந்த மாதிரி இருக்கணும், எல்லாம் சரியாயிடும். இந்த மாதிரி பணம் ரிலேட்டடான விஷயங்கள், பணம் மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ மேடம் இப்போது அந்த 5 வந்து புத்திரகாரகனாகவும் இருக்கிறான், ராசிநாதனாகவும் இருந்து புத்திர ஸ்தானாதிபதியாகவும் இருக்கிறான். யார்? குரு. புத்திரகாரகனவன் தான். அவன் உச்சம் பெறும்போது குழந்தை கன்ஃபார்மாக பிறந்துடும். மீனராசிக்காரர்களுக்கு புத்திர பாக்கியம் நிச்சயம் உண்டு. 5ஆம் இடத்துல, 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம், தெய்வத்தினுடைய அனுகிரகம். அப்போ என்ன ஆகும்னா இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைத்து விடுகிறது. மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் இந்த குரு பகவான் தருகிறார். இது 5ஆம் இடத்திலே உச்சம் பெறும் பொழுது. உச்சம் பெற்ற குரு பகவான் மீனராசிக்காரர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சனியவே பார்த்துடுறார். தன்னால் மீனராசிக்காரங்க ஒரு அடிக்ஷனில் இருந்தாங்க. ஒரு தீய பழக்கம் பழகிட்டேன் சார், அது என்னால் விட முடியல, அது என் வாழ்க்கையை அழிச்சிருச்சு. இதை ரியலைஸ் பண்ணி விட்டுருப்பீங்க, நேரம் பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரம் விட்டுருப்பீங்க. காரணம் இந்த சனியை வந்து அவரோட பீரியட் ஓவர். எல்லாம் கிரகங்கள் தான். இப்படி ஒரு அவமானம் படணுங்கிறதும் அந்த கிரகத்தினுடைய விளையாட்டு தான். அந்த ஜென்ம சனி இப்போ நார்மல் ஆகிட்டார். நார்மல் ஆகும்போது உங்கள் பிரச்சனைகள் சரியாயிடுச்சு. இப்போ இந்த ஜென்ம சனி சரியாகும்போது அடிக்ஷன்லேருந்து வெளியே வரீங்க. அது என்ன அடிக்ஷனாக இருந்தாலும் சரி, அது என்னன்னே தெரியல சார், என் கை இந்த சீட்டு விளையாடாமல் என்னால் இருக்க முடியல சார், இந்த மூக்குப்பொடி போடாமல் என்னால் இருக்க முடியல சார், என்னால் வந்து ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு லெவலில் அடிக்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னால் வந்து இது பண்ணாமல் இருக்க முடியல சார், ஏதோ நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் இல்லையா. அடிக்ஷனுங்கிறது அந்த ஷேர் மார்க்கெட்டு நல்லா தெரியும், அவனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணால் அவனுக்கு வரலன்னு, ஆனால் கூட அதில் கை வச்சு டெய்லி லாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு லாஸை சரி பண்ண இன்னொரு லாஸ், இன்னொரு லாஸை சரி பண்ண இன்னொரு லாஸ், அந்த மாதிரி இழந்தவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் போன பணமெல்லாம் கிடச்சிரும். அதுலேருந்து வெளியே வந்து ஃபோக்கஸ் பண்ணி தீவிரமாக ஒர்க்கை மட்டும் பார்ப்பாங்க. நீங்கள் டாக்டர் தொழிலை நீங்கள் தான் சீஃப் டாக்டர், நீங்கள் இன்ஜினியர் நீங்கள் தான் டாப் இன்ஜினியர், நீங்கள் என்ன தொழிலோ அந்த தொழிலை ஜெயிச்சிட்டிங்க, அவ்வளோதான். இது ஒரு சூப்பர் விஷயம். நான் உங்களுக்கு சும்மா கதை விடலை. ஏன்னா 5ஆம் இடத்துல குரு வர்றதே ஒரு பெரிய விஷயம். அவர் உச்சம் பெற்று இருக்காரு. அவர் போய் உங்களுடைய 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தையும் லாபத்தையும் உடம்பையும் பார்க்குறாருங்க. அப்போ என்ன ஆகும்? வியாபாரம் பல்கிப்பு இருக்கும். ஒரு விஷயம். ராசியில் இருக்கின்ற சனி, இதே விஷயந்தான் நான் மிதுனத்துக்கும் தனுசுக்கும் கூட சொன்னேன், ஞாபகம் இருக்கா மேடம்? அப்போது மீனத்துக்கு
10ஐ பார்க்கிறார், 10ஓடு தொடர்பை உண்டாக்குகிறார். அப்போ என்ன ஆகும்? 10ஆம் இடத்து சனி பகவான் உலக புகழ் பெற வைக்கிறார். 10லே சனி வந்தால் உலக புகழ் பெறுவீர்கள். புஷ்பான்னா ஃப்ளவர் இல்லை, ஃபயரு, அதெல்லாம் ஆக்குவார். ஆனாலும் என்ன பிரச்சனைனா, இதெல்லாம் சூப்பர், தொழிலில் முன்னுக்கு வந்துட்டீங்க, குழந்தை பிறந்தாச்சு, சனி ராசியில் உட்காந்து 3, 7, 10 பார்க்குறார், 7, 10 கல்யாணம் பண்ணிட்டார், ஃபாரின் அனுப்புகிறார், எல்லாம் நல்லா இருக்குது. 12ஆம் இடத்து ராகு பழைய கேஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து போடுவார் மேடம். பழைய கேஸ், அதாவது இதெல்லாம் பழைய வீணாக போன கேஸு, என்றைக்கோ பண்ண கிரெடிட் கார்டு செட்டில்மெண்ட்டு, அதை தூக்கிட்டு பேங்க்காரன் இப்போ வந்து இதுக்கு என்ன பதில் சொல்லு இப்போ சொல்லு, இதுக்கு டியூ மொத்தமாக 36,400 வருது, இது நீ கட்டினா தான் உனக்கு இதுலேருந்து விடுதலை. இந்த மாதிரி தேவையில்லாத டென்ஷன்லாம் இப்போ வரும். இதெல்லாம் முடிந்து போனவே என்று நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் அதுதான் இப்போ எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக வரும். அதுதான் பெரிய ப்ராப்ளம். ஒன்று. 2வது விஷயம், 12ஆம் இடத்து ராகு பிரிசன் போன்ற விஷயங்கள் வரைக்கும் கொண்டு போயிடுவார். சட்ட விரோதமான ஒன்றை தொட்டாலும் தூக்கிட்டு போய் வச்சிருவார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சட்டத்தை தாண்டி எதையும் சிந்திக்கக்கூடாது. சார் யாருக்கு சார் தெரிய போகுது, கிளம்புங்க, நீங்கள் பேசுறது யாராவது கேட்க போகிறாங்க. அப்படி தான் சென்சிட்டிவாக இருக்கணும். சட்ட விரோதத்துக்கு யாராவது உங்களை தூண்டுனாங்களாலோ, சட்டத்தை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது சொன்னாங்களோ, தவறான கைடன்ஸ் பண்ணால் அது பக்கமே போகாதீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்ததாக, இந்த மீனராசிக்காரர்களுக்கு ராசியில் இருக்கிற ஜென்மசனி இப்போ அடிக்ஷன்லேருந்து வெளியவே வந்தாலுமே ஒரு மந்தத்தன்மையை கொடுத்துட்டே இருப்பார். காரணம் என்ன அப்படின்னா, சனினாலே மந்தக்காரர்கள், அவர் கொடுத்துட்டே இருப்பார். அப்போ டெய்லி பாசிட்டிவ் கோட்ஸ் படிக்கணும், டெய்லி ஜிம்முக்கு போகணும். பெரும்பாலும் லாஃப்டர் தெரபி மாதிரி இவர்கள் தன்னை ஜாலியாக பார்த்துக்கிட்டாங்கன்னா இவங்களை அசைச்சிக்க ஆளே கிடையாது. ஆனால் இவங்க தன்னை ஜாலியாக பார்த்துக்கணும். அங்கே தான் இருக்குது அவங்களோட விஷயம். ஃபெட்டப் ஆகிட்டா விழுந்துருவாங்க. ஓகே, மீனராசி பெண்களுக்கு எப்படி இருக்குது, அவங்க லைஃப்பில் எப்படி இருப்பாங்க? மீனராசிக்கார பெண்களுக்கு என்ன வேணா கிடையாது. முக்கியமாக குழந்தை பிறக்க போகுது, முக்கியமாக கல்யாணம் ஆக போகுது, முக்கியமாக 10 சனி பார்க்கறதுனால பிஸ்னஸ் ஆரம்பிக்கும். ரொம்ப நாளாக வீட்டிலேயே ஊதுபத்தி போகணுன்னு நினச்சிட்டு இருக்கேன். இப்போ தான் எனக்கு கிடச்சிருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. வீட்டில் ஊதுபத்தி மிஷின் வாங்கி ஓட்டி எல்லா கோயிலுக்கும் சப்ளை பண்ணணும், பிரசாதம் செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா 5ல் குரு இருக்கும்போது ஆன்மீகம் ரிலேட்டடாக திங்க் பண்ணணும். அம்மன் கோயில்களுக்கெல்லாம் புடவை வந்து சாமி புடவை சப்ளை பண்ணணும், பூ கட்டி கொடுக்கணும். இது மாதிரியான விஷயங்கள், பூ மொத்தமாக வாங்கி கோயில்களுக்கெல்லாம் பூ டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அந்த மாதிரி கோயில் சார்ந்த விஷயம் போன்றவையெல்லாம் பண்ணாங்கன்னா பெண்களுக்கு சூப்பராக இருக்கும். மீனராசிக்காரர்கள் பதிவுகளில் வந்து அவங்க போடும்போது நான் நிறைய பார்த்துருக்கேன், உடல்நிலை நிறைய பாதித்த மாதிரியான கமெண்ட்ஸ் நிறைய போடுவாங்க. இந்த வருஷம் அவங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்பு இருக்குமா, இல்லை க்யூர் ஆகுமா? நிச்சயம் இருக்கும். அது க்யூர்லாம் ஆகாது. காரணம் ராசியில் சனி இருக்கிற வரைக்கும் இருக்கும். சனியே பிணியேனா, சனி இருக்கும் வரை மீனராசிக்காரங்களுக்கு நிம்மதி போச்சு. சனி இருக்கும் வரை போச்சு. ஆனால் அந்த சனி எப்போ போவார்? அடுத்த வருஷம் தான் போவார். அது வரைக்கும் மீனராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜென்ம சனி அப்படி ஒருத்தரை ஒன்றும் இல்லை மேடம், ஒருத்தர் கூட சண்டை போட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் சொல்லுங்கள்? உன் முகத்தில் ஜென்மத்துக்கும் முடிக்க மாட்டேன், இனி என் பக்கம் ஜென்மத்துக்கும் வராத. அந்த ஜென்மத்துக்குன்னா என்ன அர்த்தம்? அதுதான் அந்த பெரிய வார்த்தை தான் ஜென்மம்ங்கிறது. அப்போ ஜென்ம சனி அவ்வளோ பாதிப்பை உண்டாக்குவார். ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கணும். ஹெல்த்தே பார்த்துக்கும். நீங்கள் நல்லது சாப்பிட்டா போதும். ரொம்ப சிறப்பு. இந்த 2026 மீனராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான பதிவு கொடுத்ததற்கு நன்றி. உங்கள் எல்லாருக்கும் இந்த பதிவு ரொம்ப பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 2026 பலாபலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நம்மளுடைய ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலில் வரும். எல்லா பதிவுகளையும் தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட் எப்பவும் தேவை. அதே மாதிரி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்களை நீங்கள் நேரில் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சாலும் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் இருக்குது, அதையும் பயன்படுத்திக்கோங்க. நேர்லேயும் நீங்கள் கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்களுடைய இடத்துல வந்து ஸ்ரீமடம் அமைச்சிருக்காங்க. ஸ்ரீமடம் உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடம். ஸோ இங்க வந்து நிறைய ஹோமங்கள், யாகங்கள், வேள்விகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நிச்சய தீர்வு இருக்கு. குழந்தை பாக்கியம் உங்களுக்கு இல்லையா, இல்ல திருமண தடையா இருக்கா, இல்ல எந்த காரியத்தை எடுத்தாலும் தடைகள் நிறைய இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா, உங்க பிசினஸ் சரியா போகலையா, இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த இடத்துல யாகங்கள் நடந்துட்டு இருக்கு. உங்களுடைய பெயரை சங்கல்பமாக செய்து, உங்களுடைய வேண்டுதலை இங்க சங்கல்பமாக வைத்து உங்களுடைய பெயருக்கு நீங்க அர்ச்சனை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும், இந்த வேள்வியில கலந்துகிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தவிடு பொடியாகும். ஸோ யாருக்கெல்லாம் சங்கல்பம் செய்யணும், எனக்கு நிறைய வேண்டுதல் இருக்கு, நிறைய கோரிக்கைகள் இருக்கு, என்னுடைய கோரிக்கைகள் எதுவுமே நிறைவேறல, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், துன்பம் துயரம் மட்டுமே என்னுடைய வாழ்க்கையில அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சந்தோஷத்தை மட்டுமே அள்ளித்தரக்கூடிய இடம்தான் இந்த ஸ்ரீமடம் அப்படின்னு சொல்லலாம். இங்க வாங்க,
இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய இறைவனை வழிபடுங்க. நேர்ல வந்து பார்த்தாதான் இங்க இருக்கக்கூடிய வைப் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு தெரியும். சோ நேர்ல வந்து இங்க இருக்கிற தெய்வத்தினுடைய கால்களை இறுக பற்றி உங்களுடைய துன்பத்தை போக்கிக் கொள்ளலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்களோட உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.